ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் சீக்கிரமாக இருந்துச்சு. அடுப்படி வேலையை தொடங்கியாச்சுங்க. விடிய விடிய மழை தான் பெஞ்சிருக்கு. விடிஞ்சதுக்கப்புறமும் மழை தான். காலையிலே மழை வெளுத்து வாங்குது. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லியை வச்சு சுண்டல் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். சுண்டலை நைட்டே ஊற வச்சுட்டோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே அதை குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். அப்புறமா மசாலா எல்லாமே எண்ணெயிலே வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் தாளித்து மசாலாவை அதோட சேர்த்துட்டு சுண்டலையும் அதோட சேர்த்து இப்படி தான் நான் சுண்டல் குழம்பு வைக்க போகிறேன். நேற்று காலையில் நான் சின்ன வயசில் எப்படி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேங்கிறத பற்றி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தங்க ஃபன்னியாக கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் அடி வாங்கினீங்களா, எதுக்கெல்லாம் உங்கள் வீட்டில் அடி வாங்கினீங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எதுக்கெல்லாம் அடி வாங்கலன்னு கேட்டால் கூட நான் டக்குன்னு சொல்லிடுவேன். ஆனால் எதுக்கெல்லாம் அடி வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எங்கள் அப்பாவோட நாங்கள் வாழ்ந்த நாட்கள் ரொம்ப கம்மி. அப்பா வெளிநாட்டில் இருந்ததுனால 3 வருஷத்துக்கு ஒருக்க அப்படி தான் ஊருக்கு வருவாங்க. அதனால அம்மா வளர்ப்பில் தான் வளர்ந்தோம். வீட்டில் மூத்த பொண்ணு மூத்த பையன் அப்படின்னா யார் தப்பு பண்ணாலும் ஃபஸ்ட்டு அடி நமக்கு தாங்க விழும். இது காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லார் லைஃப்லையுமே நீங்கள் 18 கிட்ஸாக இருந்தீங்க இல்லைன்னா அதுக்கு முந்தி பிறந்திருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். 19 கிட்ஸுக்கு இது நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது கிடையாது, முடியை சிக்கு எடுக்கிறது கிடையாது, அதுக்கப்புறமா டைமுக்கு சாப்பிட்றது இல்லை. லீவு நாள் அப்படின்னா தெருக்காட்டில் தான் அலையுது. அம்மா முன்வாசலில் உட்காந்துட்டு இருப்பாங்க, நான்லாம் பெறவாச வழியாக போய் சோத்து பனையை திறந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் விளையாட ஓடிடுவேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அடி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் தெருவில் விளையாடும் போது பிள்ளைகளோட சண்டை வந்துடும். சண்டை வந்து அவன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வீட்டில் அழுறது. ஆனால் அடி வாங்கினது வெளியிலேயும் நம்ம தான் அடி வாங்கியிருப்போம், வீட்லேயும் நம்ம தான் அடி வாங்குவோம். ஏன்னா விளையாட போகாதன்னு சொல்லுவேன், ஆனால் நீ அதையும் மீறி விளையாட போவா, அப்போ அடி வாங்கினா வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகிறது கிடையாது. இந்த கம்பு கூட்டில் பெரிய வெங்காயத்தை வச்சுட்டு படுத்துறது, காய்ச்சல் வர மாதிரி ஆக்ட் பண்ணுறது. அதில் எங்கள் அம்மா பயங்கர ட்ரிக்காக என்ன செய்வாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஆட்டோவை பிடிச்சி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுவாங்க. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு போய் ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்புறம் இந்த தெருவில் நம்ம பிள்ளைலாம் சேர்ந்து இந்த கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. அதுக்கு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். இந்த அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறி இந்த மாதிரி அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து களவான்ட்டு போகிறதா அம்மா பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கும் செம்மையாக அடி விழுவும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சின்ன வயசில் சந்தோஷம் அப்படின்னே தெரியாமல் சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம சின்ன வயசு நாட்கள் தாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நாட்கள்லாம் நமக்கு திரும்பி வராதா அப்படின்னு ஏக்கமாக கூட இருக்குது. இன்னைக்கு தேஜ், கிருஷ்ணா, விஜயகுமாரி, ரேகா, ஹரிஷ், ஆதிஷ், சசிகுமார், குணசி, தீனதயாளன், ஆர்யா, வெங்கடாச்சலம், திவேஷ், பிரியதர்ஷன், தேவதர்ஷன், ஆதிரா, ஸ்ரீ, முகிலன், ஆலியா, ராஜ்குமார், சிஃபானா, மௌனிஷ், நிஷா, மஞ்சுளா இவங்க எல்லாருக்கும் பிறந்த நாள். கண்ணா உங்களுக்கு கடவுள் யாரிலும் எங்கள் எல்லாருடைய விஷஸும் கண்டிப்பாக இருக்கும். ஹாப்பி பர்த்டே டு ஆல். உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.